வணக்கம் மக்களே! தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 47 மற்றும் 48, 49. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தன் அலுவலகத்திற்குள் நுழைந்த திரௌபதிக்கு தன் தந்தையின் நினைவில் முகம் இறுகியது. உடனே தன்னை சமன்படுத்திக் கொண்டவள் கம்பீரமாக அலுவலகத்தில் செல்ல, அவளை எதிர்கொண்ட அலுவலக பணியாளர்கள் அனைவரும் மரியாதை நிமித்தமாக அவளுக்கு வணக்கம் கூறினார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்தியவாறு அவள் மேனேஜிங் டைரக்டர் என்று பலகை போடப்பட்டிருந்த அந்த மிகப்பெரிய கண்ணாடியிலான அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவள் அங்கு நடுநாயகமாக போகப்பட்டிருந்த கண்ணாடி டேபிளின் முன்பு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தாள். அந்த டேபிளின் மீது பொன்னிறமாக ஒரு சிறிய பலகையில் ஜொலித்துக் கொண்டிருந்தது திரௌபதி விஸ்வராகினி மேனேஜிங் டைரக்டர் என்னும் எழுத்துக்கள். அதை கண்டவளின் இதழின் ஓரம் ஒரு கர்வ புன்னகை ஒன்று வெளிவந்தது. அவள் முகமும் கர்வத்தில் சற்று மூழ்கியிருக்க அவள் அரைக்கதவை தட்டி கொண்டு அனுமதி கேட்டு வெளியே நின்றான் அவளின் பிஏ. எஸ், கம்மின் என்ற அதிகார தோரணையில் அவள் அவனுக்கு அனுமதி வழங்கிவிட்டு லேப்டாப்பை உயிர்ப்பித்தாள். உள்ளே நுழைந்த அவளின் பிஏ அன்றைய நாளுக்கான அனைத்து வேலைகளையும் அவளுக்கு பட்டியலிட துவங்க அதையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே தன் வேலையில் மூழ்கியிருந்தாள் அவள். ஒரு முக்கியமான டெண்டருக்கான அமௌண்ட்டை கோட் செய்ய வேண்டிய வேலையில் இருந்தாள் மங்கை. இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் அனைத்தையும் அவளே கையில் எடுத்துக்கொண்டாள். யாரையும் இந்த விடயத்தில் எல்லாம் நம்ப மாட்டாள் திரௌபதி. அனைத்தையும் கூறி முடித்துவிட்டு அவளின் பிஏ அவள் அடுத்து என்ன கூறப்போகிறாள் என்று அவள் முகத்தை பார்க்க, நம்ம ஸ்டாஃப்கான மீட்டிங் இன்னும் 1 ஹவரில் அரேஞ்ச் பண்ணு. காலையில் பிரேக் டைம் முடிச்சுட்டு எல்லாரும் டைரெக்டாக மீட்டிங் ஹால் அசம்பிள் ஆகியிருக்கணும் என்று அவனுக்கு கட்டளை விதித்தாள். அதை ஏற்றுக்கொண்டு அவன் சரியென்று தலையசைத்து விட்டு அங்கிருந்து நகர மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள் மங்கை. கூறியது போல் அடுத்த 1 மணி நேரத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் மீட்டிங் ஹாலில் அமைந்திருக்கும் இடத்தில் கூறினார்கள். அனைவரும் அவளின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க பாடிகார்டு ஒருவன் கதவை திறந்துவிட மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தாள் திரௌபதி. கம்பீரமாக நடந்து சென்று அங்கிருந்த மேடையில் ஏறியவள் மைக்கின் முன்பு வந்து நிற்க அனைவரும் அவளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நின்று கொண்டிருந்தனர். அனைவரையும் கையசைத்து அமருமாறு சைகை செய்தவள் அனைவரும் அமர்ந்தவுடன் தன் தொண்டையை செரும்பிக் கொண்டு கம்பீரமாக அவர்களிடம் பேசத் தொடங்கினாள். இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற இந்த முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு கிடைக்க போகிற கவர்மெண்ட் டெண்டர். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுங்கிறத நான் ஆல்ரெடி கோட் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்குள்ளே கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை முடிச்சே ஆகணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும் என்று கூறும்பொழுதே அனைவரும் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டளை அதில் ஒளிந்திருந்ததை பணியாளர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். அமைதியாக அவர்கள் அனைவரும் சரி என்று தலையசைத்தனர். அதை வாயை திறந்து பதில் சொல்லலாமே என்று அவள் தன் அக்னி விழிகளால் அனைவரையும் உறுத்து விழித்த வண்ணம் பேச, ஷுவர் மேம் என்று ஒரு சேர அனைவரும் பதிலளித்தனர். சவுண்ட்ஸ் குட். இப்படி எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் மட்டுமல்ல, இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒத்துமையாக தான் இருக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் எல்லோரும் இங்கே ஒர்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தான் நம்ம வெற்றி அடையணும். அதுக்கு எல்லாரோட கோஆப்ரேஷனும் எனக்கு வேணும். அதுக்கு எல்லாரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து முடிச்சிட்டா போதும். அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் உருவாகிடும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லை, அது மூலயமா நம்ம நல்ல பேரையும் வாங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம் என்று அவள் ஆளுமையாக கூற அதை ஏற்றுக்கொண்டு அனைவரும் தலையசைத்தனர். இன்னும் 2 நாள் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்ம கம்பெனி தான் செலக்ட் ஆகணும். நல்லா 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கான வேலைகள் எல்லாம் நான் பிரித்து கொடுத்துருவேன். எல்லாரும் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சு முடிக்கணும். சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட என்னோடய பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். உங்கள் மேலே நான் சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன். என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் என்று அவள் பெண் அரிமாவாய் கர்ஜிக்க, யா அண்டர்ஸ்டாண்ட் மேம் என்றனர் அனைவரும். ஓகே, நவ் யூ கேன் ஆல் லீவ் திஸ் மீட்டிங் ஹால் என்று அவள் அனைவருக்கும் கட்டளை பிறப்பிக்க அதை ஏற்று அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர். அவளின் பிஏ இப்பொழுது அவளை மீண்டும் நெருங்கியவன், மேடம், அடுத்து என்னன்னு சொல்லலாமா என்று அவளிடம் அனுமதி கேட்டு நிற்க,
எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு தள்ளி போடு. எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. என்று அவனிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறியவள் மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அறைக்கு சென்றவளுக்கு மனம் வெறுமையாக இருந்தது. இப்பொழுது தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு தன் தந்தை இதில் ஆளுமையாக அமர்ந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது அவளுக்கு. அதில் தலையை இறுக பிடித்து கொண்டவள் வேகமாய் நாற்காலியில் இருந்து எழுந்து அங்கிருந்த மிகப்பெரிய சாளரத்தின் அருகே சென்று நின்று கொண்டாள். அது மிகப்பெரிய கண்ணாடி சாளரம். அங்கிருந்து பார்த்தால் அந்த நகரமே முழுவதுமாக தெரியும். சாளரத்தின் அருகே சென்றவள் அதன் மேல் சாய்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு வெறுமையான முகத்துடன் வெளியே ஊர்ந்து சென்று கொண்டிருந்த வாகனங்களை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு அவள் தந்தையின் உயிர் அவள் மடியில் போனது இப்பொழுது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ரத்தம் 4 புறமும் தெரிக்க தேவராட்சசனின் தீவில் தன் மடியில் விழுந்த தந்தையை மடிதாங்கிக் கொண்டவள் அவர் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க தன் மகளின் முகத்தை ஆழ்ந்த ஒரு பார்வை பார்த்தார் தேவேந்திரன். அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தது. ரத்தம் அடைந்த தன் கரங்களினால் அவள் கன்னத்தில் தன் கரத்தையே வைத்தவர், பத்திரமா இருமா. உனக்குன்னு எந்த ஒரு துணையும் உருவாக்கி கொடுக்காம உன் இந்த உலகத்துல அனாதையா விட்டுட்டு போற. நீ நீ பத்திரமா இரு என்று அவர் அன்று கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதில் இப்பொழுது எதிரொலித்தது. அவளிடம் பேசி முடித்துவிட்டு அவரின் பார்வை இறுதியாக தேவராட்சசனின் மேல் நிலைக்க உதட்டில் உறைந்த புன்னகையுடன் அவனின் கோபம் பிடிந்த முகத்தை பார்த்து கொண்டே தன் இன்னுயிரை விட்டு இருந்தார் தேவேந்திரன். அவர் இருந்துவிட்டார் என்பதை அவள் மூளை அறிந்தாலும் மனம் அதை ஏற்கவில்லை. கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவளுக்கு வெளிவரவும் இல்லை. வெறித்த பார்வையுடன் இறந்து கிடந்த தன் தந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மங்கை. தேவராட்சசன் வாக்கு கொடுத்தது போல் தேவேந்திரனின் உடலை திரௌபதியிடம் ஒப்படைத்து அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்து விட்டான். இதில் எதிலும் அவன் நேரடியாக ஈடுபடவில்லை. அனைத்தையும் தன் தேவராட்சச படையினரை வைத்துதான் செய்தான். அங்கிருந்து செல்லும் பொழுது கூட திரௌபதி ஒரு நொடி கூட தேவராட்சசனையோ அல்லது சாணக்கியனையோ திரும்பி கூட பார்க்கவில்லை. இறந்து கிடந்த தன் தந்தையின் முகத்தை தான் பார்த்திருந்தாள். ஹெலிகாப்டரில் தேவேந்திரனின் உடலுடன் தன் வீட்டிற்கு வந்து இறங்கியவள் நடுக்கூடத்தில் தன் தந்தையின் உடலை கிடத்திவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். விஷயம் அறிந்து அதற்குள் தொழில் வட்டாரத்தில் இருப்பவர்களும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களும் அங்கு வந்தடைந்தனர். கருணாகரனுக்கு இறந்து கிடந்த தன் நண்பனின் முகத்தை பார்க்கவே சகிக்கவில்லை. தன் நண்பனுக்கு ஆத்மார்த்தமாக கண்ணீரை சிந்தியவர் வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்த திரௌபதியை தன்னோடு அரவணைத்துக் கொண்டார். வனஜாவோ இறந்து கிடந்த தன் அண்ணனின் முகத்தை தான் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். யாரும் அசைக்க முடியாத அளவிற்கு பலம் பொருந்திய ஒரு சிங்கம் போல் இருந்த தன் அண்ணனையே இந்த நிலைக்கு ஒருவன் கொண்டு வந்து விட்டானா என்று அவர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். ஆனால் உண்மையிலேயே தன் அண்ணனின் இறப்பை எண்ணி ஒரு நொடி அவருக்கும் கண்ணீர் சிந்தினார் என்பதே உண்மை. பின்பு கருணாகரன் தன் மனைவியின் விஜயலட்சுமியின் பொறுப்பில் திரௌபதியை விட்டுவிட்டு தன் நண்பனின் இறுதி காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமானார். திரௌபதி அவரை தடுக்கவும் இல்லை, அவரிடம் எதுவும் பேசிக்கொள்ளவும் இல்லை. மாலை வேளை தேவேந்திரனின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறும் பொழுது கூட இறுதியாக தன் தந்தையின் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்த திரௌபதி அவரின் கன்னத்தை தன் கரத்தில் பிடித்து அழுத்தமாக அவர் நெற்றியில் எதிர்பதித்தாள். பிரியாவிடை கொடுத்து இறுதி முத்தத்துடன் அவரை இடுகாட்டிற்கு அனுப்பி வைத்தவள் அந்த நொடியிலிருந்து கல் போன்று தன் மனத்தை மாற்றிக்கொண்டாள். தாரகைக்கு அவளின் மாற்றம் நன்றாக புரிந்தது. இப்படி இருக்காதே என்று ஆனால் அவள் வற்புறுத்த இயலவில்லை. திரௌபதியுடன் பேசி பழக்கமில்லை என்றாலும் அதன் பின்பு அவளுடன் நட்புணர்வை வளர்த்து கொண்டாள் தாரகை. நாட்கள் செல்ல செல்ல சாணக்கியன் எங்கு சென்றான் என்று தெரியாமல் பரிதவித்து போன வனஜா திரௌபதியிடம் கோபமாக கத்தத் தொடங்கினார். அவர் கத்தியதில் அவரை திரும்பி ஒரு தீ பார்வை பார்த்தாள் திரௌபதி. அதில் அரண்டு போனார் வனஜா. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 48. நாட்கள் செல்ல செல்ல சாணக்கியன் எங்கு சென்றான் என்று தெரியாமல் பரிதவித்து போன வனஜா திரௌபதியிடம் கோபமாக கத்தத் தொடங்கினார். உன்னை தேடி தாண்டி என்னோட அண்ணனும் பிள்ளையும் வந்தாங்க. என் அண்ணனை அவன் கொன்னுட்டான். என் பிள்ளை என்ன பண்ணான்னு தெரியல. உனக்கு அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா இல்லையா? என்னடி பண்ணீங்க என் பிள்ளைய என்று அவர் ஆக்ரோஷமாக கத்த ஒற்றை பார்வை அவரை நிமிர்ந்து பார்த்தாள் திரௌபதி. அவளின் பார்வையில் இருந்த சீற்றத்தில் நடுநடுங்கி போய்விட்டார் வனஜா. அவரை அழுத்தமாய் பார்த்து கொண்டே, என் அப்பா சாவறதுக்கு உன் புள்ளையும் ஒரு காரணம் என்று வார்த்தைகளில் வன்மத்தையும் ஆக்ரோஷத்தையும் கூட்டி அவள் உதிர்க்க அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் அவர்.
தாரகை கூட அவள் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறியவள், "என்ன பேசுற திரௌபதி? சாணக்கியன் எப்படி உன் அப்பாவை கொல்லுவாரு? அவருக்கு உன் அப்பா மேல எவ்வளோ பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? எதுக்கடி இப்படி அவர் மேல அபாண்டமா பழிய போடுற?" என்று அவள் கோபமாய் கேட்க அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்த திரௌபதி, "என் அப்பா மேல சத்தியம். நான் சொன்னது எல்லாமே உண்மை. பிளான் பண்ணி தான் அவன் என் அப்பாவோட முதுகுல குத்தியிருக்கான். அவன் என் அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, எனக்கும் தான் துரோகம் பண்ணியிருக்கான்." என்றவள் இறுதியாக தேவேந்திரன் இறக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை அவர்களிடம் இறுகிய முகத்துடன் எடுத்துரைக்க அதை கேட்டு கருணாகரன், விஜயலட்சுமி, வனஜா என அனைவரும் அதிர்ந்து போயினர். சாணக்கியனா இப்படி செய்தான் என்று அவர்கள் அதிர்ந்து போய் இருக்க, தாரகியோ சாணக்கியனின் மீது அளவு கடந்த கோபத்தை வளர்ந்து கொண்டாள். கூடவே இருந்து துரோகத்தை செய்திருக்கிறானே, இவனெல்லாம் ஒரு ஆண்மகனா என்று அவனை நினைக்க நினைக்க அவன் மீது வெறுப்பு தான் கூடியது தாரகைக்கு. இதையெல்லாம் நினைத்து பார்த்த திரௌபதிக்கு அழையா விருந்தாளியாக தேவராட்சசனின் நினைவுகளும் வந்து அவளின் மூளைக்குள் சூழ்ந்து கொண்டது. அதில் அவள் முகம் அடுத்த நொடி இரும்பாய் இருக அவள் கண்களோ கோபத்தில் சிவந்தது. "அநியாயமா என் அப்பாவை கொண்டு தப்பு பண்ணிட்ட தேவராட்சசா. அவர் தப்பு பண்ணாருன்னு சொன்னியே தவிர்த்து இது வரைக்கும் அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறத நீ சொல்லவே இல்லை. அதுல இருந்தே தெரியுது என் அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என் அப்பாவை நீ கொண்டு இருக்க. இதுல முழுக்க முழுக்க உன்னோட வன்மம் மட்டும்தான் இருக்கு. என் அப்பா மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நல்லவரை நீ அநியாயமா கொன்னு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இதுக்கான தண்டனை நான் உனக்கு கொடுக்குறேன்னா இல்லையோ, அந்த கடவுள் கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுப்பாரு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் பார்த்துட்டா கூட அந்த நாள்ல இருந்து உன்னோட அழிவு காலம் என் மூலியமா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என் கண்ணு முன்னாடி இனி எப்பவும் வந்துடாத" என்று மனதிற்குள் வன்மமாக நினைத்து கொண்டாள் பெண்ணவள். கடந்த 2 வருடங்களாக தேவராட்சசன் இருந்த அவன் மீது இருந்த வெறுப்பானது இப்பொழுது வன்மமாக மாறியிருந்தது திரௌபதிக்கு. முன்பெல்லாம் அவன் தன்னை சித்திரவதை செய்தது எண்ணி அவன் மீது அவளுக்கு வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது தன் தந்தையை தன் கண்முன்னே அவன் சாகடித்தானோ அன்றிலிருந்து அவன் மீது ஆக்ரோஷமும் பழிவெறியும் வன்மமும் வளர துவங்கியது திரௌபதிக்கு. அவனாக தன் கண்முன்பு வராமல் இருப்பது வரை மட்டுமே தனக்குள் இருக்கும் இந்த பழிவெறியானது அடங்கியிருக்கும். இதுவே அவனை நேரில் எப்பொழுதாவது பார்த்துவிட்டால் அவனை பழிவாங்குவதை தவிர வேற எந்த எண்ணமும் தன் மனதில் இருக்கக்கூடாது என்று இப்பொழுதே தன் பழிவெறிக்கு உரு போட்டு கொண்டாள் மங்கை. அன்றைய நாள் அவளுக்கு அப்படியே கழிந்தது. மறுநாள் அந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட முடிவுகள் வருவதாக இருக்க அதுவோ இன்னும் ஒரு நாள் தள்ளி போனது. வாட் ஹேப்பன்ட்? ஏன் ரிசல்ட் சொல்லாம இருக்காங்க? இன்னைக்கு தானே ரிசல்ட் சொல்றேன்னு சொன்னாங்க என்று காலையிலேயே தன் பிஏ ஆப்பிடம் ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருந்தாள் திரௌபதி. தெரியல மேம். இன்னும் ஒரு நாள் ரிசல்ட் சொல்றேன்னு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க போல. இப்போதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. நாளைக்கு மார்னிங் 10 o'clock ரிசல்ட் சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. உங்களையும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்காக அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே அங்கே ஆஃபீஸ்க்கு நாளைக்கு 9 மணிக்கு வந்திருக்கணும்னு மெயில் வந்திருக்கு என்று அவன் பதட்டமாக கூற, வாட் நான்சென்ஸ்? நான் அங்கே போகணுமா? ஏன் மெயிலுக்கு ரிசல்ட் சொல்ல மாட்டாங்களா? இதுக்கு நம்ம நேரடி தான் போகணுமா? நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. என்னோட பிஸி ஷெட்யூல் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்க என்று இவள் கோபமாக கத்த அவள் தொலைபேசி அந்நேரம் சத்தம் எழுப்பியது. அதில் யாரென்று கோபமாக தொலைபேசி எடுத்து பார்த்தவள் திரையில் தாரகை தொலைபேசி எண் உலர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு புருவம் சுருக்கினாள். வேகமாக அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள், சொல்லு தாரா, எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க என்றாள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு. அவள் கூறியதை கேட்டு எதிர்ப்புறம் தாரகை பொங்கி எழுந்து விட்டாள். எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்னு கேட்குற பைத்தியக்காரி? இன்னைக்கு தானே ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங் செரமனி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நேத்து கூட ஞாபகப்படுத்தினேடி. நீ வருவன்னு என்கிட்ட சொன்னல. இப்ப இப்படி கேள்வி கேட்குற? இதை கூட ஞாபகம் வச்ச முடியாதா உன்னால என்று ஆக்ரோஷமாக தாரகை கத்த, அப்பொழுதுதான் இன்று தாரகையின் மருத்துவமனை திறப்பு விழா என்பது ஞாபகத்திற்கே வந்தது திரௌபதிக்கு. அதில் தன் நெற்றியை ஒற்றை விரலால் நீவி கொண்டவள், சாரி தாரா, மறந்துட்டேன். நிஜமாவே ஞாபகம் இல்லை. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்னோட சைட்லேருந்து அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வரதா இருந்தது. ஆனால் பார்த்தா திடீர்னு ரிசல்ட்டை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் அந்த விஷயமே தெரியும். இந்த டென்ஷனால் நான் இதை மறந்துட்டேன். ரியலி சாரி என்று சற்று குற்ற உணர்ச்சியுடன் கூறினாலும் அவள் குரலில் எந்த உணர்வும் வெளிப்படவில்லை. அதில் பற்களை கடித்த தாரகை, ஆன், இப்போ வந்து சாரி கேளு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இன்னும் வரைக்கும் வராமல் இருக்கியேடி. இந்த அளவுக்கு ஞாபகம் வருதியா உனக்கு? பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா நம்மளுக்கு நெருக்கமானவங்க என்ன சொன்னாங்கன்னு கூடவா மறந்துடும்? இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் உனக்கு நல்லா தெரியும்ல. என்னோட கனவுடி இது.
இந்த ஹாஸ்பிட்டல்ல முழுக்க முழுக்க என்னோட உழைப்புல நான் கட்டணும்னு ஆசைப்பட்டு, அதுக்காக இத்தன வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருக்கேன். நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே உன்ன ஃபங்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன். ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போடி! எனக்கு எரிச்சலா இருக்கு. என்று கவலையாகவும் கோபமாகவும் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் தாரகை. ஹலோ தாரா, ஹலோ என்று இந்த புறம் இவள் கத்தியது எல்லாம் வீணாகத்தான் போனது. மொபைலை தூக்கி கோபமாக சோஃபாவில் இருந்தவள், இன்னைக்கு தாராவோட ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமனி இருக்குன்னு எனக்கு ரிமைண்ட் பண்ண முடியாதா உன்னால? இதுவும் என்னோட ஷெட்யூல்ல தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லாம விட்ட? என்று தன் பிஏவிடம் இப்பொழுது எகிறினாள் திரௌபதி. அவனே இப்பொழுதுதான் புதுமுகமாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். இவள் இப்படி கோவப்படுவதையெல்லாம் கண்டு அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. இவ்வளவு நல்ல சம்பளத்தில் வேறு எங்கு வேலை கிடைக்கும் என்பதால் வேறு வழியின்றி அந்த வேலையில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறான் அவன். சாரி மேடம், என் மேலதான் மிஸ்டேக். நானும் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இஷ்யூல அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ரியலி சாரி என்று அவன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க அதில் கோபமாக அவனை முறைத்தவள், எனக்கு இந்த சாரின்னு சொன்னாலே பிடிக்காது. இனிமே இந்த மாதிரி பண்ணாத. இன்னொரு தடவை இது இப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த வேலையில இருந்து நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று ஆக்ரோஷமாக கூறியவள் வேகமாக அலுவலகத்திலிருந்து வெளியேறினாள். டிரைவரை தடுத்துவிட்டு தானே தன் காரை இயக்கிக் கொண்டு மருத்துவமனை இருக்கும் இடத்திற்கு சென்றாள் திரௌபதி. கருணாகரன், விஜயலட்சுமி என்று அனைவரும் அங்குதான் இருந்தனர். தங்களுக்கு நெருக்கமான சொந்தங்கள் மட்டுமே அந்த விழாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் கருணாகரன். அரசியலில் உள்ள முக்கியமான நபர்கள் யாரையும் அவர் அழைக்கவில்லை. அழைக்க வேண்டாம் என்று தாரகை கூறிவிட்டாள். அவளின் விருப்பத்திற்கு மறுபேச்சு பேசுவாரா என்ன? அதனாலேயே அவள் விருப்பத்திற்கே அவளை விட்டுவிட்டார் கருணாகரன். புதிதாக இப்பொழுது திறக்கப் போகும் மருத்துவமனையில் தாரகை சோகமாக தலையை பிடித்துக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்ட கருணாகரன், என்னாச்சுமா, ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்று ஆதுரியமாக அவள் தலையை கோதிவிட்ட வண்ணம் கேட்க, எல்லாம் அந்த திரௌபதியை சொல்லணும்பா. நேத்தே போய் நேர்ல நாளைக்கு கண்டிப்பா வந்துடுடின்னு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திட்டு தான் வந்தேன். ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டான்னு இப்ப சொல்றா. அவளை வச்சுதான் ரிப்பன் கட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப என்னடான்னா கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டாப்பா என்று கூறும் பொழுதே அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. 2 வருடத்தில் திரௌபதியை தன் மனதிற்கு நெருக்கமான தோழியாக மாற்றிக்கொண்டாள் தாரகை. ஆம், இப்பொழுது திரௌபதி மற்றும் தாரகை இருவரும் நெருங்கிய தோழிகள். தாரகையின் கண்ணீரை கண்டு பதறிப்போன கருணாகரன், விடுமா, அவளோட வேலை பலுவை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல, அவளையும் குறை சொல்ல முடியாது. வேற நம்ம ஏதாவது பண்ணுவோம் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, நான் வந்துட்டேன்பா என்று கூறியவாறு கம்பீரமாக அவர்கள் முன்பு வந்து நின்றாள் திரௌபதி. அவளை கண்ட பின்பு தாராவின் முகம் மலர்ந்தது என்றால் விஜயலட்சுமியோ அவளை கோபமாக பிடிகளை உருட்டி முறைத்துக் கொண்டு நின்றிருந்தார். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 49. தாரகை கோபமாக திரௌபதியை பற்றி தன் தந்தையிடம் பேசிக் கொண்டிருக்க, நான் வந்துட்டேன்பா என்று கூறியவாறு அவர்கள் முன்பு வந்து நின்றாள் திரௌபதி. அவளை கண்ட பின்புதான் சற்று ஆசுவாசமானது தாரகையின் மனம். கருணாகரனை பொய்யாக அவளை முறைத்தவர், என்னம்மா நீ எங்களை இப்படி பயமுறுத்திட்ட? நீ வந்துதான் இந்த ஹாஸ்பிட்டலில் திறந்து வைக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். நீ கடைசி நேரத்தில் இப்படி வரமாட்டேங்கிற மாதிரி பிரச்சனையை கலப்பினதில் தாரகை ரொம்ப நொந்து போயிட்டா. ஏண்டா இப்படி பண்ண என்று அவர் உரிமையாக அவளிடம் கணித்து கொள்ள, சாரிப்பா, நிஜமாவே நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட பிஏ கிட்ட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமனி இருக்கிறத பற்றி ரிமைண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் இன்னைக்கு நடந்த அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இஷ்யூவில் சொல்ல மறந்துட்டான். இவன் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு தான் எனக்கே ஞாபகம் வந்தது. அவ்வளவு டென்ஷன் எனக்கு. எதை பற்றி யோசிக்கிறது, எதை பற்றி விடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னோட ஷெட்யூல் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு என் மேலே தானே, நான் தான் ஒத்துக்கிறேனே. அதுக்காக இப்படி பண்ணால் எப்படி என்று கோபமாக அமர்ந்திருந்த தாரகையை பார்த்து உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் திரௌபதி வினவ, தப்பு பண்ணிட்டு சமாளிக்க முயற்சி பண்ணாதடி. செம்ம கோபம் வருது எனக்கு. என்னதான் கேடு உனக்கு? கொஞ்சம் கூட உனக்கு ஒரு பொறுப்பே கிடையாது. எவ்வளோ முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற. முதல்ல தப்பு நம்ம மேலே இருந்தால் அதை ஒத்துக்கணும் திரௌபதி, அடுத்தவங்க மேலே பழி சொல்லக்கூடாது என்றாள் தாரகை கோபமாக. அவள் கூறியதை கேட்டு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட திரௌபதி, சரி, தப்பு என் மேலே தான், ஒத்துக்கிறேன். போதுமா? சும்மா அதை பற்றியே பேசாது. எரிச்சலாக இருக்கு தாரா. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன?
என்று இப்பொழுது தானே சற்று கோபமாக குரலை உயர்த்தி திரௌபதி பேச அதில் சற்று அடங்கி போனாள் தாரகை. விஜயலட்சுமி அவர்களை நெருங்கியவர் திரௌபதியை முறைத்துக் கொண்டிருக்க அவர் முறைப்பதற்கான காரணம் புரிந்து கொண்டவள் அவரை பக்கவாட்டு புறம் தோளோடு அணைத்து, இப்பதான் அவங்க 2 பேரும் திட்டி முடிச்சாங்க, அடுத்து நீங்க திட்ட போறீங்களா என்றாள் அவரிடம். ஆனால் அவரோ, நான் பேசுறதுக்கு முன்னாடி நீயா அவங்க கிட்ட திட்டு வாங்கி அதுலேருந்து தப்பிச்சிட்ட. நான் பாவம் பார்த்து உன்னை விடுறேன். இனிமே இப்படி பண்ணக்கூடாது என்றார் உரிமையாக அவளிடம் விஜயலட்சுமி. தன் மகளைப் போல் அவளை பாவித்தவருக்கு அவள் மீது கோபம் கூட கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவருக்கு பதிலாக தான் கருணாகரனும் தாரகையும் அவளிடம் கோபமாக பேசிவிட்டார்களே. கருணாகரன் கூட பரவாயில்லை, ஆனால் தாரகையோ விட்டால் இப்பொழுதே அவளை அடித்து விடுவேன் என்னும் நிலையில்தான் இருந்தாள். சரி சரி, நேரமாகிட்டே இருக்கு, வாடி நீ வேற. அவளே வந்துட்டா இன்னும் முறைச்சுக்கிட்டு நீ இருக்க என்று திரௌபதி மற்றும் தாரகை இருவரையும் பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் விஜயலட்சுமி. அவரின் பின்னே கருணாகரனும் செல்ல நல்ல நேரத்தில் ரிப்பனை வெட்டி மருத்துவமனை திறந்து வைத்திருந்தாள் திரௌபதி. மருத்துவமனை கட்டும்பொழுது தன் தோழியின் தூய்மையான குணத்தை எண்ணி அவள்தான் இந்த மருத்துவமனையை திறக்க வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்து விட்டாள் தாரகை. அதற்கு கருணாகரன் மற்றும் விஜயலட்சுமி கூட ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்குமே திரௌபதி தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகத்தான் நினைக்க தோன்றியது. மருத்துவமனையை அவள் ஏன் திறக்க வேண்டும் என்று அவர்கள் யாரும் சண்டையிடவில்லை. திறப்பு விழா முடிந்தவுடன் அனைவரிடமும் பேசிவிட்டு கிளம்புவதற்கு ஆயத்தமானாள் திரௌபதி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போயேண்டி என்று தாரகை கூற, வேலை நிறைய இருக்கு தாரா, உனக்கே தெரியும். உனக்காக டைம் ஒதுக்கி நான் வந்திருக்கிறதே சந்தோஷம்னு நினைச்சுக்கோ என்று அவள் கூற, அதை கேட்டு முகம் சுருக்கியவள், இல்லைனா மட்டும் மேடம் அப்படியே கிளம்பி வந்துடுவீங்க பாரு. ஏதாவது ரீசன் சொல்லி வராம தானே நீ தட்டி கழிப்ப. ஏதோ இத்தனை தடவை கத்ததுனால தான் இப்போ வந்திருக்க என்றாள் தாரகையும் பதிலுக்கு. 2 பேரும் சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காம அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க என்றார் விஜயலட்சுமி. அதற்கு மேல் இருவரும் எதுவும் சண்டையிடவில்லை. சரி, அப்ப நான் கிளம்புறேன், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று கூறிவிட்டு வேகமாக அலுவலகத்தில் இருந்து கிளம்பினாள் திரௌபதி. இதோ மறுநாளும் வந்துவிட்டது. இன்றுதான் அந்த டெண்டர் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிய போகிறது. டெண்டர் யாருக்கு கொடுக்க போகிறோம் என்று அறிவிக்கப்படும் அலுவலகத்தில் காலையிலேயே தன் உதவியாளருடன் வந்துவிட்டவள் வெளியே தன் காரின் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கண்களில் கருப்பு வண்ண கண்ணாடியை அணிந்த வண்ணம் தன் ஐபோனை நோண்டிக் கொண்டிருக்க அவளின் முன்பு வேகமாய் வந்து நின்றது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் டிராப்டைல் கார். அதை கண்டவுடன் நிமிர்ந்து பார்த்தவள் ஒற்றை புருவமுயர்த்தி யாரது என்பது போல் தன் பார்வையை வீசினாள். காரிலிருந்து இறங்கியவனை கண்டவள் அடுத்த நொடி அவள் முகம் செந்தவனாக மாறியது. கருப்பு நிற கோட் சூட் விகிதம் கண்களில் கண்ணாடியானது. சாணக்கியன் கார் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்க அவனின் பாதுகாவலர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர் பாதுகாப்பிற்காக. அவனை கண்டவுடன் அவள் நெஞ்சமோ ஆக்ரோஷத்தில் ஆர்ப்பரிக்க துவங்க கண்களோ அவனை கூறு போட்டு விடுவது போல் நோக்கி கொண்டிருந்தது. நேராக காரிலிருந்து இறங்கி அவளை நோக்கி நடந்து வந்த சாணக்கியனோ பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் இரு கரங்களையும் நுழைத்து கொண்டு மேலிருந்து கீழாக அவளை ஒரு பார்வை பார்த்தான். ஆனால் அவளோ இன்னும் காரில் சாய்ந்த வண்ணம் விழிகளில் வன்மம் மின்ன அவன் முகத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன திரௌபதி விஸ்வராகினி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சாரி, ரொம்ப வருஷம் ஆகுது. என்ன யாருன்னு ஞாபகம் இருக்கா என்று ஒற்றை புருவமுயர்த்தி கணீர் குரலில் அவள் முகத்தை நேருக்கு நேராய் பார்த்து அவன் வினவ, பெண் அவளோ அவன் கேள்விக்கு பதில் கூறாமல் அவன் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். விழிகளில் ஆக்ரோஷம் மின்ன. அவளின் விழிவழி தெரிந்த ஆக்ரோஷத்தை கொண்ட சாணக்கியனுக்கு உதட்டின் ஓரம் ஒரு ஏளன புன்னகை வெளிவந்தது. என்ன ஆச்சு திரௌபதி, என்னை பார்த்த உடனே உனக்கு கோபம் பொங்கிட்டு வருதா? என்னை இப்பவே உன் கையால வெட்டி கொள்ளணும்னு கோபம் வருதா? வரணுமே, வரணுமே. ஏன்னா உன் அப்பனை உன் கண்ணு முன்னாடியே போட்டுதல் இருக்கோமே, அப்ப கண்டிப்பா உனக்கு கோபம் வந்துதானே ஆகணும் என்று அவன் கூறும் பொழுதே ஆக்ரோஷமாக கெட்ட வார்த்தையில் திட்டியவாறு அவன் சட்டையை பிடித்திருந்தாள் திரௌபதி தன் கோபத்தை அடக்க இயலாமல். ஆனால் அவனோ அவள் முகத்தைத்தான் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் செயலில் கொஞ்சமும் அவனுக்கு கோபம் வரவில்லை. மாறாக ஒரு புன்னகைத்தான் உதட்டின் ஓரம் வெளிவந்தது சாணக்கியனுக்கு திரௌபதியை கண்டு. ஆனால் திரௌபதியின் செயலில் சாணக்கியனின் பாதுகாவலர்கள் அனைவரும் தங்கள் துப்பாக்கிகளை அவளை நோக்கி ஏந்தியிருந்தனர் அடுத்த நொடி. ஆனால் அவளோ அதையெல்லாம் கண்டு கொஞ்சமும் பயம் கொள்ளவில்லை. எப்படிடா, எப்படி? உனக்கு கொஞ்சம் கூட உன் மனசாட்சி உறுத்தலையா? இப்படி மனசாட்சியே இல்லாம என்கிட்ட வந்து நின்று பேசுறியே, உன்னால எப்படி இப்படி பண்ண முடியுது? அநியாயமா என் அப்பாவை கொண்டுட்டீங்களேடா, நீங்களாம் மனுஷங்களா என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, ஓ
நாங்க உன் அப்பாவ கொன்னது உனக்கு தப்பு. அப்படிதானே? அப்போ உங்க அப்பன் பண்ண தப்புக்கெல்லாம் யார் அவனுக்கு தண்டனை குடுக்கறது? யாரும் குடுக்கறதுக்கு முன் வரல. அதனால தான் நாங்களே தண்டனை குடுத்தோம். ஏன்னா, அவன் அவ்வளவு கேவலமான விஷயத்தை எல்லாம் பண்ணியிருக்கான். என்று அவள் கூறும்பொழுதே, "ஏய்! இதுக்கு மேல மரியாதை இல்லாம என் அப்பாவ நீ ஒரு வார்த்தை பேசுன, உன்னை கொன்னு இங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி புதைச்சிடுவேன்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே வாய்ந்தாடா என் அப்பாவ வாய்க்கு வார்த்தை மாமா மாமான்னு அப்படியே கூப்பிட்டு உருகுச்சு. இப்ப மரியாதை இல்லாம அவர் பேசுறல்ல?" என்று அவள் கோபமாக கூற, "நீ கூட தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாமா மாமான்னு என்கிட்ட உருகுன. இப்ப வாடா போடான்னெல்லாம் பேசுற. நான் ஏதாவது தப்பா சொன்னனா? இல்லல்ல?" என்று அவன் கூறும்பொழுதே, "போதும் நிறுத்து சாணக்கியன். இதுக்கு மேல ஏதாவது நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நான் அத கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை இங்கேயே சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்." என்று அவள் ஆக்ரோஷமாக கூற, "அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா பேபி டார்லிங்?" என்று ஒரு குரல் கேட்டது உருமலாக அவர்களின் பின்னே இருந்து. அந்த சத்தத்தில் சட்டென்று உடல் இறுகி போனது திரௌபதிக்கு. வந்திருப்பது யார் என்று அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. மறக்க முடியுமா அந்த குரலையும் முகத்தையும்? 2 வருடங்களுக்கு முன்பு தன் தந்தையை தன்னிடமிருந்து பிரித்த அந்த குரல் ஆயிற்றே. அந்த குரலுக்கு சொந்தக்காரனை அறிந்து கொண்டவளுக்கு இப்பொழுதே அவனை கொன்று கூறு போடும் ஆத்திரம் மேலோங்க, குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள். அங்கு காரின் பேனட் மீது கால் மேல் கால் போட்டு அமர்ந்து இவளைத்தான் 2 வருடங்களுக்கு முன்பு என்ன பார்வை பார்த்தானோ அதே பார்வை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் விழிகள் சிவக்க ஏரன் தேவராட்சசன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.